ஆர்டிஜி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ அரசியல் களத்துல விஜய் அவர்கள் இறங்குனதுல இருந்தே எக்கச்சக்கமான சர்ச்சைகள், அங்கங்க நிறைய இடத்துல அவரை வந்துட்டு அவதூறா பேசுறதா இருக்கட்டும், நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அவருடைய கட்சி கொடி ஆரம்பிச்ச போது கூட, அறிமுகப்படுத்த போது கூட, இது எங்க கட்சி கொடி, இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா நாங்க வந்துட்டு கேஸ் போடுவோன்ற மாதிரிலாம் பேசினாங்க. அது ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா கிண்டல் கேலி ட்ரால் மீமும் வந்தது. இப்போ அவருடைய மாநாடு வந்து இந்த மாசத்துல நடக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கான இடம் வந்து சரியா கிடைக்கல. இப்போ கடைசியா விக்ரவாண்டின்னு சொன்னாங்க. அந்த இடமும் சரிப்பட்டு வரல. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஆளுங்கட்சி வந்து தான் வந்து அழுத்தம் ரொம்ப கொடுக்குறாங்க. இடத்த வந்துட்டு எங்க போனாலுமே அவங்க தான் வந்து பெரிய அளவுல தடுப்பா நிக்கிறாங்கன்ற மாதிரி பேச்சு வந்து அடிப்படுது. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுமா பொதுவாக வந்து ஒரு சினிமா நடிகர்லேருந்து சினிமா நடிகனாக இருக்கிறவர், ஒரு ஹீரோவாக இருக்கிறவர், ஒரு அரசியலுக்குள்ள வரும்போது அது வந்து இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்து தான் தீரும். ரைட்டுங்களா? இது வந்து இங்கே மட்டும் இல்லை. இது வந்து ஹாலிவுட்லேருந்தே இருக்குது. ஆந்திராவில் இருக்குது, ஹாலிவுட்லேருந்து ஆந்திராவில் இருக்குது, கனடாவில் இருக்குது, இங்கே தமிழ்நாட்டிலேயே இதற்கு முந்தைய 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற வரலாறுகள்லாம் உண்டு. சரிங்களா? அதனால் வந்து இப்போது என்னன்னா, அப்போ இருந்த மீடியாவினுடைய பவரு, மீடியா மீடியா வந்து ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுனா மக்களுக்கு எவ்வளவு தாமதமாகும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இப்போ நான்லாம் எங்கள் ஊரில் பேப்பர் படிக்கிறதுனால நாள் பேப்பரை மறுநாள் படிக்கக்கூடிய சூழல் தான். நான் இந்த மாதிரி கிராமத்துலலாம் இருந்தோம். அந்த பேப்பர் வந்து சேர்றதுக்கு எங்கள் ஊருக்கு வந்து சாயங்காலம் ஒரு காலையில் அனுப்பின பேப்பரு பஸ்ஸு 2 3 பஸ்ஸு மாறி மாறி பார்சல் போட்டு எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு சாயங்காலம் ஆகி போயிடும் சில நேரங்களில். அப்போ பஸ்ஸு போக்குவரத்தும் கம்மி, ஒரு சாலை வசதி, பல பிரச்சனை இது இருக்குது. ஒரு இயற்கை சூழல் இருக்கு இல்லையா? இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து தட்டெலாம் வந்து எல்லாமே வந்து கையில் வந்துடுறது. அதனால் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு தெரியுது. இப்போ விஜயை பொறுத்தளவு விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகம் இதனுடைய மாநாடு அப்படிங்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது வந்து மாநாட்டுக்குரிய எந்த அம்சமும் இருக்காதுன்றதான் என்னுடைய கணிப்பு. அதாவதுமா ஒரு மாநாடு, கட்சியினுடைய மாநாடு அப்படின்னா காலையில் நிகழ்ச்சி ஆரம்பித்து அந்த மாநாட்டு திடலில் வந்து கட்சி கொடியாக ஏற்றி அதன் பிறகு நிகழ்ச்சி நிரல் இருக்கும். காலையில் மாநாடு, முதல் வரவேற்புரை யார், அப்புறம் சிறப்புரை யார், மத்தியானம் வரைக்குள்ள நிகழ்ச்சி, மத்தியானத்துக்கு மேலே என்ன நிகழ்ச்சி, அப்புறம் இரவுக்கு மாலைக்கு மேலே வந்து கட்சியினுடைய முன்னணியினர், அப்புறம் கடைசியாக வந்து அந்த கட்சியினுடைய தலைவரோ பொதுச் செயலாளரோ யார் வந்து முன்னணியில் இருக்காங்களோ அவர்களுடைய உரையோடு அந்த மாநாடு முடியும் நிகழ்ச்சின்றது. என்னைய பொறுத்தளவு என்னென்னா, இது வந்து மாநாடாக இருக்காது, இரவு பொதுக்கூட்டமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாநாட்டுக்குரிய விஷயங்கள் நீங்கள் இந்த மற்ற அரசியல் கட்சிகள் அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இவர்கள் பார்த்திங்கன்னா இவர்களுடைய அரசியல் பயணத்தில் வந்து பல பேர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகியிருப்பாங்க. மக்களுக்கு தெரிஞ்ச முன்னணி பேச்சாளர்கள் இருப்பாங்க. ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு வரிசை இருக்கும். அப்புறம் நட்சத்திர பேச்சாளர்கள் வரிசை இருக்கும். இந்த வரிசைலாம் இருக்கு இல்லையா? இந்த வரிசை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கா? அதனால இந்த மாநாடுன்ற அந்த ஒரு பேச்சு அது வந்து மாநாட்டிற்குரிய அம்சமாக இருக்காது. ஆனா இப்ப என்னன்னா, பல பெரிய கட்சிகள்ல இருந்து பெரிய ஆட்களா இருந்த பல ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், அதுல முன்னாடி கொஞ்சம் நல்ல தலைமை பொறுப்புல இருந்தவங்கலாம் இப்ப இந்த கட்சியில இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க. மேபி அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு நட்சத்திர பேச்சாளராகவும் இருந்திருக்கலாம். இல்லைன்னா வந்து அவங்களுடைய பேச்சு, சில பேருடைய பேச்சு நம்ம கேட்கும்போது எவ்வளவு நேரம் நின்னாலும் தெரியாதுன்னுவாங்கல்ல. அப்படிப்பட்ட யாராவது இணைஞ்சாங்கன்னா கூட அது கட்சிக்கு பலமா தானே இருக்கும். ஆமாம்மா. இப்போ அவர் சொன்ன மாதிரி விஜய் வந்து 23ஆம் தேதி மாநாடு திட்டமிட்டிருக்காரு. அதற்கேற்ப தான் வந்து நீங்கள் விக்கிரவாண்டியில் போய் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்தில் வந்து அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அப்புறம் பொருளாளர் வெங்கட்ராமன் திருவள்ளுவர் முன்னணி ஆட்கள்லாம் போய் மனு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாநாட்டு திடலுக்கு அனுமதி கேட்டு நடத்துறதுக்கு போலீஸ் தரப்பு, மாவட்ட நிர்வாக தரப்பு, அந்த வருவாய்த்துறை தரப்பு, எல்லா தரப்புல இருந்தும் ஒரு 21 கேள்விகள், சந்தேகங்களை கேட்டிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? மாநாடு எத்தனை மணிக்கு தொடங்குறீங்க, எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க, கார் எத்தனை வருது, டூ வீலர் எத்தனை வருது, எத்தனை பேர் வருவாங்க, தொண்டர்கள் எத்தனை பேர், கட்சியினுடைய சிறப்பு பேச்சாளர், மாநாட்டுக்கு வர விஐபிக்கள் யார், சாப்பாடு வந்து எப்படி போடுவீங்க, பார்சல் கொடுப்பீங்களா, சமைச்சு சாப்பிடுவீங்களா, கொடுக்குறீங்களா, அதற்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடு என்ன, மருத்துவ வசதி என்ன,
எல்லாமே கொடுக்கணும். எல்லா கட்சி மாநாட்டுக்கும் இது நடைமுறை தான். ஆமா. ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த மாநாட்டில் ஒரு பெரிய அளவுல சக்கல் வராது. நல்லபடியாக நடத்திட்டோம், மாநாடுலாம் நடத்திட்டோம். அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து அதில் வந்து நம்ம வந்து நடக்கக்கூடாது இப்படிலாம் நினைக்கவில்லை. நடக்கணும், நல்லபடியாக நடக்கட்டும். அவருடைய ஸ்ட்ரென்த்து என்னன்றது மக்களுக்கு தெரியட்டும். இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா தெரிஞ்சால் தானே அவருடைய அடுத்த அரசியல் மூவ்மெண்ட்டை பற்றி நம்ம பேச முடியும். இப்போ வந்து அவர் கட்சியும் கட்சி கொடியும் தான் சொல்லியிருக்காரு. சொல்லி நம்ம கொள்கையை சொல்லலை, மற்ற திட்டங்கள் எதுவும் சொல்லலை. அவர் கட்சியில் இருக்கிற யார் முன்னணி இதுன்றது நமக்கு தெரியாது. தெரியாத அளவுக்கு நமக்கு தெரியாத வரைக்கும் நம்மளும் பேசக்கூடாதுன்னு. அப்போது அரசு தரப்பில் அந்த விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் வந்து கேட்குது கேள்வி. அப்படிங்கும்போது நீங்கள் விஐபியில் பட்டியல் கொடுங்க. மாநாட்டு மேடை வந்து எவ்வளவு அகலம் இருக்கும், நீளம் இருக்கும், அந்த மாநாட்டு மேடை வந்து அந்த இதில் அமைப்பீங்க. அது அது அதனுடைய ஏன்னா திடீர்னு இப்போ திடீர்னு ஒரு 150 பேர் 200 பேர் சேர் போட்டிருக்கிற இடத்துல டப்புன்னு ஒரு 400 500 பேர் ஏற்றான்னு வைங்க, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆச்சு. விஐபி எந்த வரிசையில் வரணும், எந்த வரிசையில் கூப்பிட்டு போகிறீங்கன்னா எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணணும்ல. இதுதான் வந்து நடைமுறை. அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளும் நடைமுறைகளும் தான் இங்கே பேசப்படுது இல்லையா. இதை என்ன பண்ணுறாங்க விஜய் மாநாட்டுப்பா, நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா கோட்டு படத்துக்கு பெரிய அளவில் சிக்கலை உண்டாக்குவாங்கன்ட்டு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 5ஆம் தேதி ரிலீஸ்னா போன மாதம் 25ஆம் தேதி வாக்கில் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு குரூப். இப்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து நடந்தது. ஏன்னா, எப்பவுமே வந்து விஜய் படம்னாலே வந்து விஜய் வந்து ஆடியோ லான்ச்ல பேசுவாரு. அத கேட்கணும் அப்படின்றதுக்காக, அந்த ஆரவாரத்துக்காகவே காத்துட்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள், இப்போ போன படத்துக்கும் ஆடியோ லான்ச் வந்துட்டு பெர்மிஷன் கிடைக்கல. அதே தான் இந்த வாட்டியும் நடந்தது. இதுவும் வந்து ஒரு விதமான உள் ஆ ஆ ஆளுங்கட்சியினுடைய ஒரு தந்திரம் தானே இது. இது வந்து கேட்கவே இல்லையம்மா. கேட்கவே இல்லல்ல. கேட்கவே இல்லை, உண்மை தானம்மா. நீங்கள் விஜயே விரும்பலை, அதுதான் உண்மை. அதாவது லியோவுக்கு என்னன்னா கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னால் போய் லலித்குமார் கேட்டதாகவும் அரசாங்கம் மறுத்ததாகவும் அப்படி இப்படின்ட்டு ஒரு கதையை கட்டி சுத்தலில் விட்டாங்க. நிஜமாலே கேட்டாங்க. அது வந்து கடைசி நேரத்தில் அவர் லலித்குமாரை ஒத்துக்கிட்டாரா இல்லையா? நாங்கள் அந்த மாதிரி திட்டத்தில் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாரா இல்லையா? நீங்க இப்ப கொடுத்த பிரஷர் என்னங்க என்னங்க நாங்கள் வந்து கொடுக்கலைன்னாலும் வந்து உங்கள் அழுத்தம்ங்கிறீங்க. சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசரை வந்து இல்லைங்க நாங்கள் கரெக்டாக தான் இருக்கேன், நான் சரியாக தான் இருக்கேன்னு சொல்கிறான், அதையும் நம்ப மாட்டேங்கிறீங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறது? இல்ல திடீர்னு அவர் வந்துட்டு அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரி அவர் குடுக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. என்ன அவரு வந்து பிரஷர் பண்ணி நீங்க அப்படிலாம் கேட்கலன்னு சொல்லுங்கன்ற மாதிரி ஏதோ ப்ரெஸ் ரிலீஸ்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ இதே நம்ம பத்திரிகையாளங்க சும்மா இருப்பாங்களா? அவர் வந்து ப்ரெஸ்ஸை வச்சு மீட் பண்ணி சொல்லணும்ல. லலித்குமார் தானே சொன்னார், விஜய் சொன்னாரா? அந்த படத்தை விடுங்க. இந்த படத்துக்கு வந்துட்டு அவங்களால அது பண்ண முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாம தியேட்டர்ஸும் சரி, ஸ்கிரீன்ஸ் வந்து இது வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட நிறைய ஸ்க்ரீன்ஸ்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் 1000 ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கவே இல்லை. இந்த வாரம் வந்து இந்த படத்தை தவிர வேறு எந்த படமும் பெருசாக ரிலீஸும் ஆகலை. அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட்கான ஸ்க்ரீன் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து ரெட்ஜனுடைய ஒரு தந்திரமான வேலைன்ற மாதிரி. அதாவதுமா இந்த உண்மையில் வந்து இதில் வந்து அரசியல் குறுக்கீடு, அதாவது என்னன்னா சும்மா இருந்தால் சும்மா இருக்காங்கிறாங்க, ஏதாவது கேள்வி கேட்டால் அரசியல் குறுக்கீடு தொந்தரவு பண்ணுறாங்கிறாங்க. என்னதான் செய்யுது சொல்லுங்கள்? உண்மையே சொல்கிறதுனா இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இருக்கட்டும், இல்லைன்னா விடுதலை சிறுத்தை அவங்களும் வந்து திருச்சியில் வந்து மாநாடு நடத்தும் போதும் நாங்கள் ஒரு 1.5 லட்சம் பேர் நாங்கள் கூடுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது 1.5 லட்சம் பேராக இருக்காது, 2 லட்சமாகவும் இருக்கலாம், அதை தாண்டியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லா கட்சியினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம வந்து எப்பவுமே ப்ளஸில் தான் வச்சுக்கணும். அதே இவங்களும் சொல்கிறாங்க. ஆனா இவங்க கிட்ட வந்துட்டு 3 லட்சம் பேர் வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்னா போலீஸ் அதுக்கு தானே ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவங்க தானே அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். அது இவங்க கிட்டே திருப்பி மறுபடியும் கேட்டாங்கன்னா ஆமா அப்படித்தான் வந்து பின் தள்ளுற மாதிரியே தானே கேக்குறாங்க. அப்படி இல்லைம்மா, நீங்கள் வந்து இப்போ முழுமையான வந்து தீர்வு விடை சொல்லிட்டீங்க அப்படின்னா, அதாவது அரசாங்க தரப்பு கேட்குற சந்தேகங்களுக்கு கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டு தான் போகிறாங்க. இதில் வந்து நாளைக்கு வந்து 1.5 லட்சம் பேர் தான் வருவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாதுங்க. ஒரு அசம்சனாக வந்து கொண்டு ஒரு 50,000 பேர் வரலாம், 1.5 லட்சம் பேர் வரலாம், ரைட் ஓகே, அதுக்கு தக்கன வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறாங்க. இதை விட்டு நீங்கள் திடீர்னு வந்துக்கிட்டு வந்து ஒன்றுமே ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னு வைங்க, விஜய் ஒழிச்சு கட்டுறதுக்குன்னு அப்போயும் நீங்கள் தானே உங்களை மாதிரி ஆளுக்கு தானே கொடி பிடிப்பீங்க சொல்லுங்கள். இந்த படத்துக்கேமா விஜய் வந்து முழுமையாக வந்து முழு திருப்தியோடு வந்து இந்த ட்ரெய்லர் லான்ச்சு ஆடியோ லான்ச்சு இது விரும்பலை அவர். ஏன்னா படத்தினுடைய ரிசல்ட் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நான் வந்து ஒரு சேனலில் பேசும்போது சொல்லியிருக்கேன். எப்போ 6 நாளைக்கு முன்னால் பேசினேன் ஒரு இடத்துல. அப்போ சொன்னேன், விஜய்க்கு இந்த படம் வந்து 100% திருப்தி இல்லை அப்படின்றதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சு அது இதுன்னு வச்சு ஓவர் ப்ரொபகண்டா பண்ணி படம் வந்து டம்முன்னு ஆகிப்போச்சுன்னு வைங்க.
அது வந்து மேற்கொண்டு வந்து இவருடைய அரசியல் இப்போ நிலைப்பாட்டுக்கு இப்போ அரசியல் நிலைப்பாடு எடுத்துட்டார் உறுதியாக அப்படிங்கும்போது ஒரு சிக்கல் வந்துடும் இல்லையா. நீங்கள் இதுக்கு முன்னால் வந்து லியோவுக்கு பண்ணதோ இல்லை வந்து இந்த இன்னொரு படம் பீஸ்ட்டுக்கு பண்ணதோ மாஸ்டருக்கு பண்ணதோ எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் வந்து அப்போ கிடையாது. ரெண்டாவது இப்போ வந்து கேட்குறது அரசாங்கம் இப்போ வந்து ஒரு அரசியல் ஸ்டாண்டுக்கு உள்ள தீவிரமாக இறங்கின பிறகு அவர் சில விஷயங்களை யோசிக்கிறார். ஏன்னா இது வந்து ஓவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி படம் வந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து டேமேஜ் ஆயிரும். இப்போ ஒரு பாதி டேமேஜ் ஆயிரும். இப்போ அடுத்த படம் எப்படி வரும், எப்படி என்ன இதில் வரும்னு யாருக்கும் தெரியாது. அது கதையினுடைய போக்குன்றது படம் வரும்போது தான் நம்ம அதை பேச முடியும்னு வைங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தல அவருக்கு ஒரு முழுமையான வந்து திருப்தி இல்லை அப்படின்றதுனால தான் சில விஷயங்களை அவரே தவிர்த்தார். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆகஸ்ட் 24 23 வாக்கில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சே கேன்சல் ஆச்சு. இந்த படத்துக்கு ப்ரமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் இந்த படத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கா அர்ச்சனா கல்பாத்தியும். ஆமாம், அர்ச்சனா கல்பாத்தியும் டைரக்டர் 2 பேர் மட்டும்தான் அந்த ஒரு நம்ம பிரசாத்தில் அவ்வளோ வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சாங்க. அப்போ கூட வந்து அவங்க 2 பேர் வந்து இன்னும் 2-3 நாளில் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிடுறோம், ஒரு ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் லான்ச் வைக்கிறதா என்னன்றதை அவர் விஜய் சார்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறோம்னா அந்த பொண்ணு அர்ச்சனா வந்து சொல்லிச்சு. அதற்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு ஒரு ப்ரெஸ் மீட் அறிவிப்பு வந்துச்சு சம்மந்தப்பட்ட பிஆர்ஓட. அப்புறம் முதல் நாள் நைட்டு வருது, காலையில் வருது, மத்தியானம் பார்த்தா கேன்சல்னு வருது. அது வந்து விஜய் வந்து வேணான்ட்டார். அதுதான் உண்மை. வேறு ஒன்று நீங்கள் வந்து இது அரசாங்கத்தில் வந்து திடீர்னு பார்த்தா தேட்டரு காலையில் கட்சி ரத்து பண்ண போகிறாங்கன்றான். அப்புறம் வந்து காலை கட்சி அனுமதி இல்லைன்னு ஒரு குரூப்பு கிளப்புறான். அதனால் டிசைனாக உருட்டுனாங்க. இல்லையே டிசைனா உருட்டல. உண்மை அதுதானே. இப்போ நாங்க ஏதாவது விமர்சன ரீதியா ஏதாவது போட்டா கூட கீழே எஸ்பெஷலி ட்விட்டர் பக்கமே போக முடியல. டிஎம்கே ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பல குரூப்ல இருந்து நீ என்னப்பா டிஎம்கே கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய ஆள் தானேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அந்த மாதிரி பேசுறாங்க. அதை விட ரொம்ப அவதூறாவும் விஜயை பற்றியும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களை பற்றியும் எக்காச்சக்கமான அவதூறு பேச்சுக்கள் வந்து ட்விட்டரில் பார்க்க முடியுது. அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அவங்க வந்து டிஎம்கே சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அதான் நான் இப்போ நான் சொன்னேன், படம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால் திமுக ஸ்டாண்டு, இப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்ன ஸ்டாண்டு? பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற தாண்டி இங்கே அதாம வருது. அதாவது நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க. இதற்கு முந்தைய படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் படத்துக்கு எதிராக நெகட்டிவான விமர்சனங்கள் வரும்போது பூரா பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் தலையில் அள்ளி போட்டாங்க. அம்பிட்டு பேர் அஜித் ரசிகர்கள் தலையில் அள்ளி போடுறதுல அது வேற ஃபைட்டு. அப்புறம் தான் அந்த ஏங்க அது அந்த இது வரைக்கும் முந்தின 4 படத்துக்கு நீங்கள் அஜித் ரசிகர்கள் பண்ணால் அது வேறு ஃபைட்டு, அப்புறம் இது பண்ணால் இது வேறு ஃபைட்டா? இது நீங்க பண்றது வேறன்றது உங்களுக்கே தெரியும். இல்லம்மா, நாங்க பண்றது வேற இல்லம்மா, விஜய் பண்றது தான் வேற. ஓகே. விஜய் பண்றதா வேற. நீங்க அரசியல்னு வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா சகலத்தையும் சந்திச்சு தான் ஆகணும். அதாவது தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சினிமா துறையில மட்டும் இல்லாம அவர் வந்து மக்களுக்கு முன்னாடி நான் உங்க தளபதியா வந்து நிக்கிறேன்னு சொன்னது இப்ப ஆட்சி பண்ணக்கூடிய தளபதியால ஏத்துக்க முடியல. அவருடைய பொறுப்பை இவர் எடுத்துக்கிறாரே அப்படின்றது. அதே போல நீங்களும் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல எல்லாம் பேசும்போது அவருக்கு விக்கு வந்து காசு இருக்குது அவர் வைக்கிறாரு அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. அதே வந்து இந்த பக்கமும் சொல்லலாம். ஏன்னா உங்க ஆளும் வந்து பல விக்குகளை வச்சு இருக்கிறாரு. அதுலயும் வந்து அவருக்கான ஹேர் ஸ்டைலுக்கான கிண்டல் கேலியும் அவர் வந்து எங்காலும் இல்லம்மா, எங்காலும் இல்லை, நம்மால அவரு. ஓகே, நம்மளுடைய முதல்வர்னு வேணா சொல்லலாம். ஆமாத்தா, நீங்க என்ன இது உண்மைதானத்தா? இதுதான் இருக்கு. இருந்தாலும் வந்து இது வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. தளபதின்ற அந்த போஸ்ட்டை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. சினிமால இருக்கிறவரதே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ ஒன்று அரசியல் வந்துட்டு அதே தளபதி என்ன கூப்பிட்ட மாதிரி அவங்கள கூப்பிடுவாங்களேன்றது அவருக்கு கொஞ்சம் பொறாமை சொல்றதா இல்லைன்னா வந்து ஈகோ கிளாஷ் மாதிரி இவர் இந்த தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி வந்து 45 வருஷத்துக்கு முன்னாலே தளபதி தான் அம்மா. ஆமா, சரியா? அந்த 45 வருஷமா என்ன கூப்பிட்டவங்க இப்போ இவங்களை கூப்பிடுறாங்க. யாரு கூப்பிடுறா? ஆமா, இப்போ இவர் தளபதி தானே. அது அவர் ரசிகர்கள் கூப்பிடுவான். அதை ஏத்துக்க முடியல. ஏங்க அவர் ரசிகர் அவரை கூப்பிடுவான், அந்த திமுக காரன் அவரை கூப்பிட போறான், நாங்கள் அவரை கூப்பிட போறோம். இதுல என்ன இருக்கு? இதுல வந்து அதாவது இதுல வந்து இப்போ என்ன இதுல இப்போ இதை என்ன சொல்ல வந்துருமா, இப்போ கோட்டு படம் வந்து குப்புறப்படுத்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக, சரிங்களா, இது வந்து திமுக சைடு, அது வந்து அந்த விங்கு, இது வந்து இந்த விங்கு, அப்புறம் விஜயகாந்த் படத்தில் சிவகார்த்திகேயன் அடையாளம் காட்டுறாரு. ஏன்னா இவர் வந்து எந்த நாட்டு பேரரசர், இவர் எந்த பகுதி சாம்ராஜ்யத்தோட பேரரசர் விஜய், இவர் வந்து சிற்றரசரா சிவகார்த்திகேயன்.
அதான் படம் வந்து குப்புறப்படுத்துருச்சுமா, கோர்ட்டு வந்து ரிவிட் அடிச்சுட்டாங்க. இதை மறைக்கிறதுக்காக இதை பூசி முழுகிறதுக்காக என்ன தேவைப்பட்டு சாணியை ஆனா இத போட்டு வந்து நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க திமுகவினர்ன்ற மட்டும் யாரு சந்தேகமே கொண்டா இல்ல. நாங்கள் அது இதை நீங்க இதை விட பேசுறது பெரிய 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 டப்பாங்குத்து டான்ஸ் எல்லாம் பார்த்தாச்சுமா. அதனால் இது சும்மா இப்போ வந்து தெருக்குத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க விஜய் குரூப்பு. வேற ஒரு கோட்டு குரூப்பு, உண்மையை சொன்னால் கோட்டு குரூப் தான் அது. கோர்ட்டுக்கு ரிவிட் அடிச்சுட்டான் மக்கள். நீங்கள் வந்து அத்தனை கோடி இத்தனை கோடின்னு கதை விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் எல்லாம் இது நல்ல வேலை. நான் ஒரு இந்த டிக்கெட் ஏதாவது கரண்ட் போச்சுன்னா கூட வந்து திமுக தான் கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி குரூப் தான் இது. அதனால் நீ வந்து பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அவருடைய அரசியல் என்ன மாரி இருக்குதுன்றத பத்தி பார்க்கலாம். பார்ப்போம். நீங்களும் கூப்பிட தான் போறீங்க, நானும் பேச தான் போகிறேன். பார்க்கலாம் சார். நன்றி சார். நன்றி தான். நன்றி.